ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரயில்வே என்டிபிசியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆர்ஆர்பி பிவிக்கு சீரிஸ் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாமில் கேட்டுக்கிட்டக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போக என்டிபிசியோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ஃபைண்ட் த டினாமினேட்டர் டி வென் cot theta minus cosecant theta whole square equal to 1 minus cos theta divided by d. இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது 0க்கு மேல இருக்கணும், 90க்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ அப்ப நீங்க இங்க வேல்யூ எடுக்கிறது நீங்க 0, 90 எடுக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க தீட்டாக்கு வந்து 45 போடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க 1 plus sin theta இருக்கு, அதே மாதிரி இங்க 1 plus cos theta இருக்கு. ஏன்னா சைனும் காசும் பாத்தீங்கன்னா 45 டிகிரில ஈக்குவலா இருக்கும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஈக்குவலா வரும். அதே மாதிரி இங்க நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஈக்குவலா தான் வரும். சோ அப்ப 45 போட முடியாது. நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதா இருந்தீங்கன்னா தீட்டாக்கு வந்து 30 டிகிரி எடுக்கலாம் அல்லது 60 டிகிரி எடுக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும். ஓகேவா? இது நார்மலா நம்ம பண்ணாலே ஈஸியா தான் வரும். அது எப்படின்றத பார்ப்போம். காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? அதே மாதிரி கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர்ல எனக்கு சைன் தீட்டா தான் இருக்கு. ஸோ அப்போ இதை நான் காமனாகவே எழுதிடலாம். காஸ் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை டி. இந்த டி உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்க எனக்கு காஸ் தீட்டா மைனஸ் 1 இருக்கு, இங்க எனக்கு 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு. ஓகேவா? இதுல நான் மைனஸ் நான் காமனா வெளியே எடுத்தேன்னா என்ன வரும்னா காஸ் தீட்டா மைனஸ் 1 எழுதிக்கலாமா? ஓகேவா? சோ 1 மைனஸ் காஸ் தீட்டால நான் மைனஸ் தான் நான் வெளியே எடுக்கிறேன். மைனஸை வெளியே எடுத்தா காஸ் தீட்டா மைனஸ் 1 வந்துடும். அப்ப இந்த காஸ் தீட்டா மைனஸ் 1, அதே மாதிரி இங்க காஸ் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது என்ன ஆயிரும்? இங்க ஸ்கொயர் எனக்கு கட் ஆயிரும். கரெக்டா? சோ இங்க எனக்கு அப்ப சைன் ஸ்கொயர்னு வரும். சோ இது மேலேயும் ஸ்கொயர் கீழேயும் ஸ்கொயர். ஓகேவா? சோ அப்ப இங்க மேல பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல ஒரு ஸ்கொயர் கட் ஆயிரும், கீழே எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சோ அப்ப என்ன வரும்னா காஸ் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை இங்க சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இங்க சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா, ஆனா மேல நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு காஸ் தீட்டா மைனஸ் 1 இருக்கு. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா எனக்கு சைன் ஸ்கொயர்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த சைன் ஸ்கொயரை நான் எப்படி மாத்தலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஏன்னா மேல நான் காசு இருக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இந்த சைன் ஸ்கொயரை நான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இங்க மைனஸ் 1 டிவைடட் பை டி இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? இங்க நான் மைனஸை நான் வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகும்னா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு மாறுமா? ஓகேவா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை டி. ஸோ இதுல -1 இங்க -1 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க மேல நியூமரேட்டர்ல 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு, இங்க கீழே பாருங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இங்க நான் 1 வந்து நான் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்ப என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா? ஸோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா நான் இப்படி எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ அப்ப இதுல எனக்கு 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா எனக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனலா வரது எனக்கு என்னன்னா 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 பை டி. ஓகேவா? ஸோ அப்ப டி உடைய எனக்கு வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 1 பிளஸ் காஸ் தீட்டாவா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா the angle of elevation of top of a small tree from a point on the ground 300 meter away from the foot of the tree was 30 degree. When the tree grew taller, its angle of elevation becomes 60 degree from the same point. By how much did the tree grow? Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட்ல இருந்து ட்ரீ உடைய டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா இனிஷியலா எனக்கு 30 டிகிரி இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு ட்ரீ வந்து க்ரோ ஆகுது. இப்ப க்ரோ ஆகுறதுனால அதே பாயிண்ட்ல இருந்து இப்ப ட்ரீ உடைய எனக்கு டாப் பார்க்கும்போது அந்த எலிவேஷன் எனக்கு என்னவா மாறுதுன்னா எனக்கு 60 டிகிரியா மாறுது. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எனக்கு அந்த ட்ரீ வந்து எனக்கு எவ்வளவு தூரம் எனக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இந்த வேல்யூ எனக்கு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, சோ அந்த
ட்ரீ வந்து அவன் பார்க்குற பாயிண்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னா 300 மீட்டர் எனக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த ஹைட் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல ஒரு ரேஷியோ இருக்கு, அந்த ரேஷியோ தெரிஞ்சுன்னா இந்த சம்ம கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? இங்க எனக்கு என்னன்னா 30 டிகிரி இருக்கு, அதே மாதிரி இங்க 60 டிகிரி, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 90 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஸோ 30, 60, 90 வரக்கூடிய எனக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா 1:√3:2. இந்த ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். 30 ஒரு ட்ரையாங்கிள்ல 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்போசிட்ல உள்ள சைடுடைய ரேஷியோ எனக்கு எப்படி இருக்கும்னா 1:√3:2 இருக்கும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள்ல இது எனக்கு 30 டிகிரி, இது எனக்கு 90 டிகிரினா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்குமா? கரெக்டா? ஸோ இப்ப எனக்கு என்ன வேல்யூ தெரியும்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல எனக்கு 300 இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப 30 டிகிரிக்கு நான் ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இந்த லென்த் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா? கரெக்டா? ஸோ இங்க 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல எனக்கு ரேஷியோ என்ன இருக்கு? √3 பார்ட் இருக்கா? ஸோ அப்ப இந்த √3 பார்ட் தான் எனக்கு என்னதுன்னா இங்க 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வேல்யூ 300 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 30 டிகிரிக்கு எனக்கு ஆப்போசிட்ல எனக்கு எவ்வளவு பார்ட்? எனக்கு 1 பார்ட்டா? அந்த 1 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன எந்த வேல்யூ தெரிஞ்சிரும்னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகேவா? ஸோ அப்ப √3 பார்ட் தான் எனக்கு 300னா 1 பார்ட் என்ன அப்படின்னா 100√3 இருக்குமா? ஓகேவா? இதை நான் 100 × 3 பிரிச்சுக்கிறேன். அப்ப அந்த 3யும் √3 கேன்சல் பண்ணா இங்க √3 வரும், 100√3. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 100√3 அப்படின்றது. ஓகேவா? இப்ப அவன் கேட்கறதான என்ன கேட்கறான்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுன்னா அதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்றேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பெரிய ட்ரையாங்கிள் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாக்கா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு 60 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இது எனக்கு என்னது 90 டிகிரினா அப்ப இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 30 டிகிரியா இருந்திருக்குமா? ஓகேவா? ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல 90 டிகிரி, இது 60 டிகிரினா இது 30 டிகிரி. ஓகேவா? இப்ப இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா எனக்கு 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ எனக்கு தெரியும். கரெக்டா? அப்ப 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஓவரால் எனக்கு ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்ப 30க்கு ஆப்போசிட்ல எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? ரேஷியோல 1 பார்ட் இருக்கா? ஸோ அப்ப இந்த 1 பார்ட் தான் எனக்கு என்னது இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த 300 இருக்கும். ஓகேவா? ஸோ 1 பார்ட் எனக்கு 300னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு எனக்கு என்னது √3 பார்ட்டா? கரெக்டா? ஸோ அப்ப √3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும்னா இந்த ஓவரால் ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். இந்த ஓவரால் ஹைட் என்ன அப்படின்னா 300√3. ஸோ அப்ப இந்த 300√3ல இந்த 100√3 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடுமா? கரெக்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா 200√3 இருக்குமா? அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா அந்த ட்ரீ வந்து எனக்கு எவ்வளவு மீட்டர் எனக்கு க்ரோ ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. எவ்வளவு மீட்டர்னாக்கா எனக்கு 200√3 மீட்டர் எனக்கு க்ரோ ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a 3-digit number is such that its units digit, tens digit and hundreds digit are in the ratio 2:3:4. The sum of this number and the number obtained by reversing its digits is 1332. Find the positive difference between the 3-digit number and the number formed by the reversing its digit. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3-digit நம்பருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னன்னா 2:3:4. ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட், அதே மாதிரி 10th டிஜிட், 100th டிஜிட் இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த நம்பரையும் அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ண வர நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1332 கொடுத்துட்டு அந்த டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? 200x 30y, சாரி இது மூணுமே ரேஷியோல இருக்கு. 200x 30x, அதுக்கப்புறம் நான் இதை 4xன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் 10th டிஜிட்னால 10 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி 100th டிஜிட்னால 100 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்ன எப்படி இருக்கும்னா 200x 30x 4x இருக்கும். ஓகேவா? அந்த டிஜிட். ஓகேவா? ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணா இப்போ என்ன வரும்னா இங்க எப்படி வந்துடும்? இது 234னா இது எப்படி எழுதலாம்? 432 எழுதலாமா? கரெக்டா? அப்ப இங்க 100th டிஜிட் எனக்கு என்ன இருக்கு? 4 இருக்குமா? அதே மாதிரி 10th டிஜிட் 30x, யூனிட் டிஜிட் 2x. ஓகேவா? ஓகே,
ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதை ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணா வர வேல்யூ எனக்கு 1332 கொடுத்துட்டான். ஓகேவா, இதை ஆட் பண்ண என்ன வரும்? 600, 660, 666, 666 தான் 1332. ஓகேவா, ஸோ அப்போ இதுல இருந்து நான் எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சலாமா? கேன்சல் பண்ணா எனக்கு 2 டைம் கேன்சல் ஆகும். இப்ப எனக்கு ஒரிஜினல் நம்பர் என்ன நம்பர்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? கரெக்டா. ஸோ இங்க ஒரிஜினல் நம்பர் தான் என்ன ரேஷியோல இருக்கு? எனக்கு 2:3:4 ரேஷியோல இருக்கு. இந்த எக்ஸ்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா ஆக்சுவல் நம்பர் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா. ஸோ அப்ப 200 × 2 இங்க 400 இருக்கும். அதே மாதிரி இங்க 60, இங்க 8. கரெக்டா. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்க எனக்கு என்ன வரும்? 468. இதுதான் எனக்கு அந்த ஒரிஜினல் நம்பரா இருக்கும். ஓகேவா. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணா என்ன நம்பர் வரும்? 864 வருமா? கரெக்டா. இப்போ அவங்க கேட்கறது இந்த ரெண்டுக்கும் உள்ள பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும்? 396 வரும். ஓகேவா. ஸோ 864 மைனஸ் 468 என்ன வரும்னா 396 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the number of bricks each measuring 24 cm into 12 cm into 8 cm required to construct a wall 24 meter long, 8 meter high and 60 cm thick if 10% of the wall is filled with mortar. ஓகே, ஒரு வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாலுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துட்டா எவ்வளோனாக்கா 24 மீட்டர் லாங், 8 மீட்டர் ஹை, 60 சென்டிமீட்டர் திக்குன்னு கொடுத்துட்டான். அதுல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிரிக்ஸும் அதே மாதிரி 10% மார்ட்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ மார்ட்டர்ன்றது சுண்ணாம்பு கலவைன்ற. ஓகேவா. ஓகே, ஸோ இதுல எனக்கு ஒரு பிரிக்ஸோடய எனக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டா என்ன அப்படின்னா 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், அதே மாதிரி 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா. ஸோ அப்ப எனக்கு எத்தனை செங்கல் எனக்கு சேர்ந்துச்சுனாக்கா இந்த வாழை வந்து எனக்கு மொத்தமா அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி எனக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. இது எனக்கு ஒரு செங்கலுடைய வால்யூம். ஓகேவா. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னொன்னு எனக்கு 10% வந்து மார்ட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சுண்ணாம்பு கலவை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எனக்கு 90%, அதாவது இந்த வால்ல எனக்கு 90% எனக்கு என்னதான் இருக்கும்? எனக்கு செங்கல் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா. ஸோ வாலுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துட்டா என்னதுன்னா 24 மீட்டர் லாங், 8 மீட்டர் ஹை, 60 சென்டிமீட்டர் திக் அப்படின்ட்டு. இங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இங்க வைக்கிறது எனக்கு என்னதான் வைக்கணும்? சென்டிமீட்டர்ல தான் வைக்கணும். ஓகேவா. இது மீட்டர்ல வச்சீங்கன்னா இங்க வைக்கிறதும் மீட்டர்ல தான் வைக்கணும். ஸோ இங்க மீட்டர்ல இருக்கு வாலுடைய மெஷர்மெண்ட், அதை என்ன மாத்திரணும்? எனக்கு சென்டிமீட்டரா மாத்திரணும். ஓகேவா. சோ இது வந்து எனக்கு வாலுடைய எனக்கு மெஷர்மெண்ட், வாலுடைய எனக்கு வால்யூம். ஓகேவா. சோ இதுல எனக்கு 90% தான் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த வாலுடைய வால்யூம்ல எனக்கு 90% தான் எனக்கு என்னவா இருக்கும்? ஃபுல்லா எனக்கு பிரிக்ஸ் மட்டும் இருக்கும். கரெக்டா. சோ இங்க எனக்கு இது ஒரு செங்கலுடைய வால்யூம் வந்து எனக்கு இந்த வேல்யூனா எனக்கு எத்தனை செங்கல் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சுவரை வந்து எனக்கு அவங்க கொடுத்துருக்க வால்யூம் படி எனக்கு பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. சோ இது ஒரு செங்கலோட வால்யூம் இன்ட்டு எக்ஸ் போட்டாக்க எனக்கு எத்தனை நம்பர்ன்றது கிடைச்சிரும். அந்த கவுண்ட் தான் கேட்கறாங்க. ஓகேவா. 24 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து ஸோ 12 கேன்சல் பண்ணா 5 டைம் 100, 45,000. ஸோ அப்போ எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா இந்த 45,000 இருக்கும். அப்போ எனக்கு இதே மெஷர்மெண்ட் உள்ள எனக்கு செங்கல் வந்து எனக்கு மொத்தம் 45,000 செங்கல் உருவாக்குனாதான் அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி உள்ள எனக்கு அந்த வால் வந்து எனக்கு பில்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் a + 2b - c × b - c + a - c × 2b + b ஸ்கொயர். இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தானே, கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லா பண்ணுவீங்க. அதனால இந்த சம்மை நீங்க ட்ரை பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a train is traveling 50% faster than a bus. Both start from Karnal at the same time and reach Panipat, which is 75 km from Karnal at the same time. On the way, however, the train stopped at the station for about 12.5 minutes. The speed of the bus is. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ட்ரெயினும் பஸ்ஸும் கர்னல்ல இருந்து பானிபட்டுக்கு டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த கர்னல்ல இருந்து பானிபட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர். ஓகேவா. இதுல
என்ன சொல்றாங்கன்னா ட்ரெயினும் பஸ்ஸும் இந்த கர்னல்ல இருந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகி பானிபெட்ல ஒரே டைம்ல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ட்ரெயின் வந்து எனக்கு போற வழியில எனக்கு 12.5 மினிட்ஸ் எனக்கு ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணியும் ட்ரெயினும் பஸ்ஸும் எனக்கு ஒரே நேரத்துல எனக்கு மீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 50% ஃபாஸ்டர் தென் த பஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வந்து பஸ்ஸை விட எனக்கு ஸ்பீடா போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னா 50% எனக்கு ஃபாஸ்டரா போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? 3:2 இருக்குமா? பஸ் வந்து எனக்கு 100ன்னு வச்சுக்கிட்டா ட்ரெயின் வந்து அதை விட 50% அதிகம், அப்போ 150 இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோ பாத்தீங்கன்னா எனக்கு 3:2 வரும். இது என்ன ரேஷியோனா எனக்கு ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா? இங்க கர்னலுக்கும் ட்ரெயின் பானிபட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 75 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ ரெண்டுலையுமே எனக்கு பஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் எனக்கு 75 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணுது. அதே மாதிரி ட்ரெயின் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா எனக்கு அதே 75 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. கரெக்டா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேவா? ஸோ அப்ப ஸ்பீட் ரேஷியோ என்ன இருக்கோ அதை ரிவர்ஸ் பண்ணா வரதான் எனக்கு என்னதுன்னா டைம் ரேஷியோ. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா ஸ்பீட் ரேஷியோல இருந்து நான் டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இடையில உள்ள டைம் எனக்கு என்ன அப்படின்னாக்கா டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் என்னன்னா 12.5 மினிட்ஸ். அதுதானே. ஏன்னா இங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆறாங்கன்னு சொல்லிட்டாங்க, இங்க ஒரே டைம்ல ரீச் ஆறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு இடையில எனக்கு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு 12.5 மினிட்ஸ் வந்து எனக்கு நிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த 12.5 மினிட்ஸ் எனக்கு ஸ்டாப் ஆறதான் எனக்கு அந்த ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் இடையில உள்ள எனக்கு அந்த டைமா இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இங்க ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் இடையில உள்ள டைம் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவுனா 1 பார்ட். அந்த 1 பார்ட் தான் எனக்கு 12.5 மினிட்ஸா இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப அவன் கேட்கறது ஸ்பீட் ஆஃப் த பஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப பஸ்ல எனக்கு எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு இங்க 3 பார்ட் எனக்கு டிராவல் பண்ணிருக்கான். ஸோ அப்ப 1 பார்ட் தான் எனக்கு 12.5னா 3 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 37.5 மினிட்ஸ் இருக்குமா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 75 டிவைடட் பை 2 மினிட்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ அப்ப இந்த கர்னல்ல இருந்து எனக்கு பானிபட்டுக்கு எனக்கு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா எனக்கு 37.5 மினிட்ஸ் இருந்திருக்கும். எதுலன்னா பஸ்ல போனாக்கா. ஓகேவா? ஓகே. இப்ப அவன் கேட்கறது ஸ்பீட் ஆஃப் த பஸ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? இந்த 75 கிலோமீட்டர் தான் அவன் எவ்வளவு நேரத்துல போறான்னா 37.5 மினிட்ஸ்ல போறான். ஓகேவா? சோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 75/2 இது மினிட்ஸ். இங்க என்ன இருக்கு? இது கிலோமீட்டர். அவன் கேட்கறது ஸ்பீடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறாங்க. ஓகேவா? இது கிலோமீட்டர்ல இருக்கு, அப்ப இது ஹவர்ல இருக்கணும். கரெக்டா? இங்க என்ன இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கா? சோ அப்ப இன்டூ 60 போட்டாக்கா எனக்கு டிவைடட் பை 60 போட்டாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஹவருக்கு கிடைச்சிரும். கரெக்டா? சோ அப்ப இங்க 75 எனக்கு கேன்சல் ஆயிருமா? இங்க கீழே என்ன இருக்கு? 2 × 60 120. இந்த 120 எனக்கு மேல போச்சுனாக்கா 120 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா பஸ் உடைய எனக்கு ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இந்த மாடல் கொஸ்டின்லாம் ரீசெண்ட் எக்ஸாம்ல கொஞ்சம் அடிக்கடி கேட்கறாங்க. இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. எக்ஸாம் போலாம். எக்ஸாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a man bought 2 articles for ₹300 each. He sold one article at 10% profit and another at 5% profit. Find the total profit percentage he earned. Okay. ரெண்டு ஆர்டிகிளையுமே அவன் எவ்வளவுக்கு வாங்குறான்னா 3000 ரூபாய்க்கு வாங்குறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுல எனக்கு ஒரு ஆர்டிகிள வந்து எனக்கு 10% ப்ராஃபிட்டுக்கும் இன்னொரு ஆர்டிகிள வந்து எனக்கு 5% ப்ராஃபிட்டுக்கும் கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்தான்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த 3000த்துல எனக்கு 10% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? 300 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா? அதே மாதிரி இங்க இந்த 3000த்துல எனக்கு 5% ப்ராஃபிட் வச்சாக்கா 150 ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு ரெண்டு ஆர்டிகிள் சேர்க்கும் போது எனக்கு ஓவராலா கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவுனாக்கா 450 ரூபா கிடைக்குது. கரெக்டா? ஸோ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை எதுல? அவனுக்கு காஸ்ட் பிரைஸ்ல தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது? 6000. இந்த 6000ல எனக்கு 450 ப்ராஃபிட்டா கிடைக்குது. இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னாக்கா 7.5% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகே.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாடல் சம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி ஸோ இதை ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம், இந்த அளவுக்கு நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேவா, இதுல வேல்யூ ஈஸியா கொடுத்தனால நம்ம பண்ணியாச்சு. இப்ப இங்க 3000 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 10% 5%. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்ப ஒருவேளை இங்க 3584 இருக்கு, ஓகேவா, அதாவது 2 ஆர்டிகிள் 3584க்கு வாங்குறான். அதே மாதிரி இங்க எனக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 12.5% ப்ராஃபிட், இன்னொன்னு எனக்கு 15% ப்ராஃபிட்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து கஷ்டமா இருக்கும், கேல்குலேட்டிவா இருக்கும். இந்த 3584ல நீங்க 12.5% கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 3584ல பாத்தீங்கன்னா 15% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு டோட்டல் காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கேல்குலேட்டிவா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்குதான் என்னன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு, நீங்க இந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒண்ணுமே இல்லை, இதை நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு சேம் அப்படின்னா, ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா அது ஆவரேஜ் ஆஃப் தீஸ் டூ ப்ராஃபிட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா இங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 10% ப்ராஃபிட் கொடுத்துருந்தானா, அதே மாதிரி செகண்ட் ஆர்டிகிள் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறான், 5% ப்ராஃபிட்டா. ஸோ அப்போ 10 + 5 / 2, அதாவது இதோடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா 7.5% இருக்கும். நீங்க இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பண்ண அவசியமே கிடையாது. ஓகேவா, காஸ்ட் பிரைஸ் சேம்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த 2 ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஆவரேஜ் எடுத்துட்டா போதும், அதுதான் எனக்கு நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Zahir borrowed rupees 10,000 for 2 years on compound interest, compound annually, and paid 12,544 at the end of the 2 years. If he had borrowed the amount on the simple interest, then how much money he would have saved? Okay, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா அவன் வாங்கின கடன் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஆனா திருப்பி கட்டின அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,544 அவன் கட்டியிருக்கான். கரெக்டா, ஓகே. இப்போ அவன் என்ன 2 வருஷம் கழிச்சு அவன் கட்டின அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,544. இப்போ அவன் கேட்கறது, ஒருவேளை இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவன் வாங்கியிருந்தானா எவ்வளவு அமௌண்ட் அவன் சேவ் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ எனக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 2 வருஷம் கழிச்சு கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,544. ஓகேவா, ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாதான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 2 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்கான் அப்படின்றது சொல்ல முடியும். கரெக்டா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பாக்குறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இங்க எனக்கு 2 வருஷம் இருக்கு, இதை நான் 1 வருஷம் மாத்தணும் அப்படின்னாக்கா என்னன்னா இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா, இப்போ ஒருவேளை இங்க 3 வருஷம் இருக்குன்னா நீங்க கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா, 1 இயருக்கு கொண்டு வரணும்னா. ஓகேவா, ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 100. ஏன்னா 100 ஸ்கொயர் தான் எனக்கு 10,000. அதே மாதிரி இந்த 12,544ன்றது 112 ஸ்கொயர் தான் 12,544. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு 1 இயருக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு பிரின்சிபல் எனக்கு 100 இருந்திருக்கு, எனக்கு 100க்கு எனக்கு 1 இயர்ல அவன் திருப்பி கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 112 கட்டணும். கரெக்டா, ஸோ அப்போ அவனுக்கு எவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னா எனக்கு 12 பார்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருந்திருக்கு. எதுல இருந்து, பிரின்சிபல் 100ல இருந்து. அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னா எனக்கு 12%ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இல்லாம அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா, அதே டைம்ல 2 வருஷத்துக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்காம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருந்தா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் அவன் சேவ் பண்ணியிருந்திருப்பான்னு கேட்கறான். ஓகே, இது எனக்கு 1 வருஷத்துக்கு எனக்கு 12%. அப்ப எனக்கு 2 வருஷத்துல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எஃபெக்டிவ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னன்னா x + y + xy/100. ஸோ இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய எனக்கு அந்த நெட் ரேட் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அப்ப 12 + 12 + 12 × 12 / 100 25.44%. இப்ப எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருந்தா அவன் 2 வருஷத்துல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுத்திருந்திருப்பான்னா 25.44% எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்திருக்கும். ஓகேவா, இதே இது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாக்கா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு மாறவே போறது கிடையாது. எத்தனை வருஷம் போனாலும் எனக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு 12%னா செகண்ட் இயர்ல எனக்கு 12% தான் இருக்கும். அப்போ எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா
எனக்கு 24% இருக்கும். ஓகேவா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 25.44% இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 24% இருக்கு. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்காம எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா 2 வருஷத்துல அவன் எவ்வளவு சேவ் பண்ணியிருந்திருப்பான்? 1.44% அவன் சேவ் பண்ணியிருந்திருப்பானா? கரெக்டா? ஓகே. இங்க எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய அமௌண்ட் எனக்கு தெரியும் 2 வருஷம் கழிச்சு. ஓகேவா? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு சாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவுனாக்கா 25.44% எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அப்ப அமௌண்ட் எனக்கு எவ்வளவு பார்ட்டா இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜா இருந்திருக்கும்னா 125.44% இருந்திருக்குமா? ஏன்னா பிரின்சிபல் எப்பயுமே எனக்கு 100% இருக்கும். ஓகேவா? ஏன்னா பிரின்சிபல் இருந்தா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுனால பிரின்சிபல் எப்பயுமே 100%. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் எனக்கு 25.44%, பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா கிடைக்கிறது எனக்கு அமௌண்ட். கரெக்டா? அப்ப எனக்கு 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் உடைய பெர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவுனா 125.44% இருக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? சோ அப்ப இந்த 125.44% தான் இந்த வேல்யூ 125.44. ஓகேவா? அப்ப எனக்கு இந்த 1.44% என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் எனக்கு சேவ் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ண எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 100 டைம். 100 into 1.44 144. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருந்தா எனக்கு எவ்வளவு சேவ் பண்ணிருப்பான்னா 2 வருஷத்துல 144 ரூபாய் சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த சம் பாருங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the batting average of a cricket player for 40 innings is 60 runs. His highest score in an innings exceeds his lowest score by 110 runs. If these 2 innings are excluded, the average score of the remaining 38 innings is 58 runs. Find his highest score. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்கன்னா 40 இன்னிங்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து 60 ரன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸிட்ஸ் த லோயஸ்ட் ஸ்கோர் பை 110 ரன் கொடுத்துட்டான். லோயஸ்ட் ஸ்கோரை விட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 110 ரன் எனக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அந்த 2 இன்னிங்ஸையும் எனக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணும்போது, அதாவது எனக்கு இந்த 38 இன்னிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 58 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 இன்னிங்ஸ் எனக்கு வெளியே போகும்போது, அதாவது 2 இன்னிங்ஸ் அந்த கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 58 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் எனக்கு என்னவா இருக்குன்னு கேட்கறான். சோ இங்க ஆவரேஜ் 40 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து எனக்கு 60னா என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த எல்லா இன்னிங்ஸையும் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் எனக்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னா ஆவரேஜா எனக்கு 60 அடிச்சிருந்தாதான் எனக்கு இந்த ஓவரால் ஆவரேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா எனக்கு 60 இருந்திருக்கும். கரெக்டா? ஓகே. சோ இப்ப எனக்கு இந்த ஆவரேஜ் எனக்கு கம்மி ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸ்க்ளூட் பண்ற அந்த 2 இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் வந்து கண்டிப்பா இந்த 60 விட எனக்கு அதிகமா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா அதிகமா ஸ்கோர் வச்சு அந்த 2 இன்னிங்ஸ் எனக்கு வெளியே போறனாலதான் என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் பார்க்கும்போது ரிமைனிங் அந்த இன்னிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது. ஓகேவா? இப்ப அந்த வெளியே போறது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த 60 இருந்திருந்துச்சுன்னா எனக்கு இங்க எந்த சேஞ்சுமே இருந்திருக்காது. புரியுதா சொல்றது? அந்த வெளியே போற 2 இன்னிங்ஸோடைய ஆவரேஜுமே எனக்கு 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது போச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் எனக்கு என்னதான் இருக்கும்? அதே 60 தான் எனக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ஆனா இங்க வெளியே போற இன்னிங்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த 60 விட எனக்கு அதிகமா இருக்கிறனாலதான் எனக்கு இங்க ரிமைனிங் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கம்மி ஆகுது ஆவரேஜ். சோ அப்ப அது எவ்வளவு வந்து எனக்கு அந்த 2 இன்னிங்ஸோடைய ஸ்கோர் எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, சோ எனக்கு ஒரு இன்னிங்ஸோட ஆவரேஜ் எனக்கு 60. அப்ப 2 இன்னிங்ஸ் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 120. இந்த 120 விட எனக்கு கண்டிப்பா எனக்கு அதிகமா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அது எவ்வளவு எனக்கு அதிகமா இருந்திருக்கும்னா இங்க எவ்வளவு கம்மியாகுதோ அந்த கம்மியான வேல்யூ தான் இந்த 120 விட எனக்கு அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா? சோ இங்க எவ்வளவு கம்மியாகுதுன்னா எனக்கு இங்க 2 பார்ட் கம்மியாகுது. எனக்கு ஒரு இன்னிங்ஸ்க்கு எனக்கு 2 பார்ட் கம்மியாகுதுன்னா மொத்தம் இப்ப எத்தனை இன்னிங்ஸ் இருக்கு? உள்ள 38 இன்னிங்ஸ் இருக்கு. அப்ப இந்த 38 இன்னிங்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு கம்மியா இருந்திருக்கும்? 76 கம்மியா இருந்திருக்கும். அந்த 76 தான் எனக்கு அந்த வெளியே போன 2 இன்னிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதிகமா வச்சு ஸ்கோரா இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது இந்த 120 விட எனக்கு அதிகமா வச்சு ஸ்கோர். சோ அப்ப அந்த 2 இன்னிங்ஸ நான் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். 2 இன்னிங்ஸோடைய டோட்டல் எனக்கு என்னவா இருக்கும்னா 196 இருக்கும். அந்த 2 இன்னிங்ஸோடைய டிஃபரன்ஸ் அவன் கொடுத்துட்டான். ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸிட்ஸ் த லோயஸ்ட் ஸ்கோர்னு எவ்வளவு கொடுத்துட்டான்? 110 கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப அவன் கேட்கறது ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஹையஸ்ட் ஸ்கோர் என்னவா இருக்கும்? 2x எனக்கு 306. அப்ப x எனக்கு என்னவா இருக்கும்னா 153 இருக்கும். இதுதான் எனக்கு ஹையஸ்ட் ஸ்கோர். ஓகேவா? ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் லோயஸ்ட் ஸ்கோர் எனக்கு ஆட் பண்ணும்போது 196 வரணும். ஓகேவா? எனக்கு இதுல ஒரு வேல்யூவே எனக்கு 153 இருக்குன்னா ரிமைனிங் வந்து எனக்கு கண்டிப்பா கம்மியா தான் இருந்திருக்கணும். இந்த 153 கம்மியா தான் இருந்திருக்கும். அப்ப எனக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் எனக்கு 153 இருக்கும். ஓகேவா? ஓகே.
இது ஈக்குவேஷன்லாம் வச்சு சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஆவரேஜ் ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Arjun mixed 3 different oils to form a mixture costing rupees 25 per liter. The ratio of the cost of the 3 varieties of oil was 1:5:2. What is the cost of the second variety if the cost per liter of the first and third varieties was rupees 20 and rupees 30 respectively? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 டைப் ஆஃப் ஆயில் இருக்கு. அந்த 3 என்ன பண்றாங்கன்னா மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்சருடைய காஸ்ட் எனக்கு என்ன வருதுன்னா 25 rupees வந்து 1 லிட்டருக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து எனக்கு 1 லிட்டர் 20 ரூபாய்க்கும், தேர்ட் வெரைட்டி வந்து எனக்கு 1 லிட்டர் 30 ரூபாய்க்கும் எனக்கு காஸ்ட் பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது, அப்போ எனக்கு செகண்ட் வெரைட்டியோட எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஈக்குவேஷன்ல போவேனா, அலிகேஷன் யூஸ் பண்ணா இது சிம்பிளா பண்ணிடலாம். ஓகேவா? 2 அலிகேஷன் யூஸ் பண்ணோம். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட எனக்கு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான். அதே மாதிரி தேர்ட் வெரைட்டியோட எனக்கு காஸ்ட் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட காஸ்ட் பிரைஸ் 20, தேர்ட் வெரைட்டியோட காஸ்ட் பிரைஸ் 30. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் வெரைட்டி தேர்ட் வெரைட்டி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா எனக்கு ஒரு காஸ்ட் பிரைஸ் வரும்ல. கரெக்டா? அது கொடுக்கல, அது நான் கண்டுபிடிக்கணும். அது நான் எக்ஸல் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, கீழே வரக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு குவான்டிட்டி ரேஷியோ ஆர் டோட்டல் ரேஷியோ வரும். அவன் குவான்டிட்டி ரேஷியோ கொடுத்துட்டான். மூணுமே என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 1:5:2 ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டான். கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் வெரைட்டி எனக்கு 1 பார்ட், செகண்ட் வெரைட்டி எனக்கு 5 பார்ட், தேர்ட் வெரைட்டி எனக்கு 2 பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இங்க தேர்ட் வெரைட்டி எடுத்தனால இங்க 2 பார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் நான் கண்டுபிடிச்சலாமா? எக்ஸ்ன்றது என்னது? ஓகேவா? இங்க ஆவரேஜ் வேல்யூ, லோயர் வேல்யூ, ஹையர் வேல்யூ, எக்ஸ்ன்றது மீன் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்ப இந்த எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் போட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? எனக்கு இந்த ஆவரேஜ் என்னன்றது தெரிஞ்சிடுமா? ஸோ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க 1:20 கண்டுபிடிச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட எனக்கு டோட்டல் என்னன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி 2:30 தேர்ட் வெரைட்டியோட எனக்கு டோட்டல் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்ப 20 + 60 80 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். கீழே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வெரைட்டில எனக்கு 1 பார்ட்டும் தேர்ட் வெரைட்டில எனக்கு 2 பார்ட் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 3 வருமா? ஸோ அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆயிலையும் அதே மாதிரி தேர்ட் வெரைட்டி ஆயிலையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் தேர்டையும் சேர்த்து வரக்கூடிய எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இத இன்னொரு அலிகேஷன்ல யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வெரைட்டி பிளஸ் தேர்ட் வெரைட்டி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய காஸ்ட் பிரைஸ் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு 80 டிவைடட் பை 3ன்னு. ஓகேவா? செகண்ட் வெரைட்டி தான் அவன் கேட்கறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெரைட்டி, செகண்ட் வெரைட்டி, அதே மாதிரி தேர்ட் வெரைட்டி இதை 3 மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மிக்சருடைய காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வருதுன்றதை அவன் கொடுத்துட்டான் 25ன்னு. கரெக்டா? அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 மிக்ஸ் பண்ணா இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ் தேர்ட், இங்க என்ன இருக்கு? செகண்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 + 2 + 3 வந்துருமா? அப்ப இது 3 மிக்ஸ் பண்ணா எனக்கு அதோடைய காஸ்ட் பிரைஸ் எனக்கு 25 வருதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப கீழே வரக்கூடிய ரேஷியோ நான் குவான்டிட்டி ரேஷியோ நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் வெரைட்டி தேர்ட் வெரைட்டி இதை 3 மிக்ஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? இங்க 3 பார்ட் வருமா? கரெக்டா? 1:5:2 ரேஷியோல இருக்கு. இதுல 1ஐயும் 3 எனக்கு மிக்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? இங்க 3 பார்ட் வரும். அதே மாதிரி இங்க செகண்ட் வெரைட்டி எனக்கு 5 பார்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்ப இந்த எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இங்க பண்ண மாதிரி தான் என்னன்னா, ஸோ இது மீன் வேல்யூ. மீன் வேல்யூ ஈக்குவல் டு என்னது? டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 80 பிளஸ் டோட்டல் 80 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 கேன்சல் ஆயிரும். 80 பிளஸ் இங்க என்னது? 5x டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் என்னது? 8 ஈக்குவல் டு அதுதான் எனக்கு என்னது? இந்த ஆவரேஜ் 25. ஓகேவா? ஸோ அப்போ 25 இன்ட்டு 8 என்னது? 200. ஸோ அப்போ 200 மைனஸ் 80 120. ஓகேவா? ஸோ அப்போ 5x எனக்கு 120 அப்படின்னா எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 24 இருந்திருக்கும். ஓகேவா? இதை தான் அவன் கேட்குறாங்க. அப்ப எனக்கு செகண்ட் வெரைட்டி ஆயில் வந்து எனக்கு 1 லிட்டர் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு இருந்திருக்கும்னா 24 எனக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 students of class 7 participated in a race during the school sports day. In a 1 kilometer race, A wins the race with B by 100 meter, and in a 300 meter race,
B beats C by 50 meter. Then in the race of 1 kilometer with what margin will A beat C? Okay. ஏபிசி 3 பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல 1 கிலோமீட்டர் ரேஸ் பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடக்குது. ஓகேவா, ஏக்கும் பிக்கும் 1 கிலோமீட்டர் ரேஸ் நடக்குது. அதுல ஏ வந்து பிஏ வின் பண்ணிடுறாங்க. எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல வின் பண்றாங்க? 100 மீட்டர் வித்தியாசத்துல வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ அப்ப ஏ வந்து எனக்கு 1000 மீட்டர் உனக்கு ஓடி இருப்பாங்களா? ஸோ ஏ எனக்கு 1000 மீட்டர் ஓடி இருந்தாங்கன்னா பி எனக்கு இப்போ எவ்வளோ மீட்டர் எனக்கு ஓடி இருந்திருப்பாங்க? 900 மீட்டர் தான் ஓடி இருப்பான். ஸோ அப்போதான் எனக்கு 100 மீட்டர் வித்தியாசத்தில் எனக்கு பிஏ வின் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து பிக்கும் சிக்கும் நடக்கிற காம்படிஷன் பார்த்தீங்கன்னா என்ன காம்படிஷன்னா 300 மீட்டர் ரேஸு. அதில் எனக்கு பி பார்த்தீங்கன்னா பி வந்து சியை வந்து 50 மீட்டர் வித்தியாசத்தில் எனக்கு பீட் பண்ணுறான்னு சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அப்போ பி வந்து எனக்கு 300 மீட்டர் ஓடி இருந்தான்னா சி வந்து எனக்கு எவ்வளவு மீட்டர் எனக்கு ஓடி இருந்திருப்பான்னா 250 மீட்டர் தான் எனக்கு ஓடி இருந்திருப்பான். கரெக்டா, ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க சியை விட இவன் 50 மீட்டர் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பான். ஓகேவா, இப்ப பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ரேஷியோ தான் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேல்யூ எனக்கு டிஃபர் ஆகுது. அப்ப என்ன பண்ணா இந்த வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்ணும். என்ன பண்ணா எனக்கு இங்க ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இதை நான் 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஈக்குவல் ஆயிருமா? கரெக்டா, ஏன்னா இங்கேயும் 900 வந்துடும். ஓகேவா, ஸோ அப்ப இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ நான் என்ன பண்ணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா இது ரெண்டும் எனக்கு என்ன இருக்கு? ரேஷியோல இருக்கு. கரெக்டா, ஸோ அப்ப ரேஷியோ எனக்கு என்ன வரும்? 1900 715 வரும். ஓகேவா, இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஏபிசி 3 பேருக்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் ரேஷியோ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது ஏ எனக்கு 1000 மீட்டர் ஓடினா பி எனக்கு 900 மீட்டர் தான் ஓடி இருப்பான், சி எனக்கு 750 மீட்டர் தான் ஓடி இருப்பான்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் கேட்கறது 1 கிலோமீட்டர் ரேஸ்ல எனக்கு சியை விட எனக்கு பி வந்து சியை விட எனக்கு ஏ வந்து எவ்வளவு மார்ஜின்ல எனக்கு வின் பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. 1 கிலோமீட்டர் ரேஸ்ல எனக்கு ஏ தான் வின் பண்றான்றது அவனே சொல்லிட்டான். ஏன்னா ஏ பீட்ஸ் சி பை அப்படின்னு தான் கேட்கறான். சியை விட எனக்கு ஏ வந்து எவ்வளவு மீட்டர் வித்தியாசத்துல வின் பண்றான்னு கேட்கறான். அப்ப ஏ வந்து எனக்கு 1000 மீட்டர் ஓடி இருந்தா சி வந்து எனக்கு எவ்வளவு மீட்டர் தான் ஓடி இருக்கான்? 750 தான் ஓடி இருக்கான். டைரக்டாவே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்ல எனக்கு வின் பண்றாங்கன்னா 250 மீட்டர் வித்தியாசத்துல எனக்கு வந்து ஏ வந்து சியை வின் பண்றாங்க. ஓகேவா, ஓகே, எக்ஸாம் போலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா in triangle ABC the straight line parallel to the side BC meets AB and AC at the point P and Q respectively. If AP equal to QC, the length of AB is 12 cm and the length of AQ is 2 cm, then the length of CQ is. Okay, triangle ABC ல இதுல பிக்கு பேரலா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு இந்த ஏபிய என்ன பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னா பின்ற பாயிண்ட்லயும் அதே மாதிரி ஏசிய எனக்கு கியூன்ற பாயிண்ட்லயும் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஏபி இதோடைய லென்த்தும் கியூசியோடைய லென்த்தும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த பி கியூ பேரலல் டு பிசியா இது ரெண்டும் எனக்கு பேரலல் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஏபியோடைய லென்த்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏக்யூ உடைய லென்த்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்ப கேட்கறது என்னன்னா இந்த சிக்யூ உடைய வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, சிக்யூவும் அதே மாதிரி ஏபியும் ஈக்குவல். இது எனக்கு எக்ஸா இருந்துச்சுன்னா இதுவும் எனக்கு எக்ஸ் சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஏபி ஈக்குவல் டு சிக்யூன்னு அவன் கொடுத்துட்டான். ஓகே, இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த பிக்யூவும் பிசியும் எனக்கு பேரலல்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, சோ இது பேரலா இந்த 2 லைன் பேரலல்னா இது சிமிலர் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க 3 ஆங்கிள் எனக்கு ஈக்குவலா வரும். இந்த ஆங்கிள் எனக்கு ஆல்பாவா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எனக்கு ஆல்பாவா இருக்கும். ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா, சோ 2 லைன் இருக்கு. அந்த 2 லைன்ல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல எனக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்க பண்ணிருக்கேன். ஸோ அப்ப இங்க எனக்கு ஆல்பா இருந்துச்சுன்னா இது எனக்கு ஆல்பாவா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் எனக்கு பீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எனக்கு பீட்டாவா இருக்கும்.
இந்த ஏன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு காமன் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சின்ன ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல எனக்கு 3 ஆங்கிள்ஸுமே எனக்கு ஈக்குவலா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு 3 ஆங்கிள்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கோ அப்ப எனக்கு அந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு சைடு ரேஷியோலாம் எனக்கு எப்படி இருக்கும்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நான் எடுத்து எழுதுறேன். இங்க சின்ன ட்ரையாங்கிள் அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிளுக்கு உள்ள ரேஷியோ நான் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல இந்த சின்ன ட்ரையாங்கிள் எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கா? எக்ஸ் டிவைடட் பை அதே மாதிரி ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்ல உள்ள பெரிய ட்ரையாங்கிள் எனக்கு சைடு எனக்கு என்ன இருக்கு? 12 இருக்கு. ஈக்குவல் டு பீட்டாக்கு ஆப்போசிட்ல எனக்கு சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு எனக்கு என்னது? 2 சென்டிமீட்டர் இருக்கு. அதே மாதிரி இங்க பீட்டாக்கு ஆப்போசிட்ல எனக்கு பெரிய ட்ரையாங்கிள் எனக்கு உள்ள சைடு எனக்கு என்ன இருக்கு? 2 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? ஓகேவா? இப்போ நான் இந்த எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடும். அவன் கேட்கறது இந்த எக்ஸ் தான் கேட்கறான். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இதுல எனக்கு மல்டிப்ளை பண்ணா எனக்கு -24 வரணும், ஆட் பண்ணா எனக்கு 2 வரணும். அப்ப என்ன வேல்யூ வரும்? 4 × 6 வருமா? கரெக்டா? இங்க எனக்கு -24 வரணும், அதாவது மல்டிப்ளை பண்ணா -24 வரணும், ஆட் பண்ணா எனக்கு பிளஸ் வரணும். அப்படின்னா இங்க -4 × 6 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்ன வரும்? 4, -6 வரும். கரெக்டா? ஏன்னா x - 4 × x plus 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ x ஈக்குவல் டு 4, 4 அதே மாதிரி இன்னொரு x எனக்கு என்னவா இருக்குன்னா -6 இருக்கும் இன்னொரு வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ வருது. இதுல நம்ம எடுக்க வேண்டியது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். x ஈக்குவல் டு அப்ப என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். ஓகேவா? ஏன்னா சைடுக்கு எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிளோட சைடை வந்து -6 சென்டிமீட்டர் -8 சென்டிமீட்டர்லாம் சொல்ல மாட்டோம், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எழுதுவோம். சரியா? அப்ப நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். எக்ஸ் உடைய வேல்யூ 4 இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை செல்லிங் an article for ₹2160 Prashant allows 20% discount and earns 28% profit. If the article is sold without any discount, the profit will be. இது ஒரு முக்கியமான சம்மு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை வந்து 2160க்கு செல் பண்ணும்போது செல் பண்றாங்க. ஸோ அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு 20% டிஸ்கவுண்ட் அவன் கொடுத்தோம், அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 28% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு டிஸ்கவுண்டே கொடுக்காம இருந்தா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, இதுல 2160ன்ற வேல்யூ கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா கேட்கறது எல்லாமே பெர்சன்டேஜ்ல தான் கேட்கறாங்க. ஸோ அப்படின்றப்ப எனக்கு அந்த 2160ன்ற வேல்யூ கன்சிடர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இதுல 20% அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், டிஸ்கவுண்ட் கொடுத்தும் 28% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுல டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக கிடைக்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்ப 20% டிஸ்கவுண்ட் கொடுக்க எனக்கு பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 80% இருக்குமா? ஸோ அப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ்ல எனக்கு 80% எனக்கு என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். அதே மாதிரி அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 28% ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த காஸ்ட் பிரைஸ்ல 128% தான் எனக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்குமா? கரெக்டா? ஸோ இதுவும் எனக்கு செல்லிங் பிரைஸ், இதுவும் எனக்கு செல்லிங் பிரைஸ். அப்ப நான் இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸ், அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது எனக்கு என்னது? செல்லிங் பிரைஸ். ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து நான் டைரக்டா என்ன கண்டுபிடிச்சலாம்? மார்க்கெட் பிரைஸ்க்கும் அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சலாமா? என்ன வரும்? 128 டிவைடட் பை 18 வருமா? ஸோ இதெல்லாம் 4ஆல கேன்சல் பண்ணா 32 டிவைடட் பை 20 வரும். ஓகேவா? அகைன் இதை 4ஆல கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணா 8 டிவைடட் பை 5 வருது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அவன் டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவனுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்போம்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ அவன் டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், எம்ஆர்பி ரேட்டுக்கே நம்ம என்ன பண்ணிருப்போம், செல் பண்ணிருப்பான்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ் தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு ஆக்ட் ஆயிருந்திருக்கும். எப்ப அப்படின்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா. கரெக்டா? அப்ப எனக்கு 5க்கு வாங்கி எனக்கு 8க்கு வித்திருக்கான். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் எனக்கு 5, இப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு 8 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னாக்கா எனக்கு 3 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து? இந்த 5 காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. ஸோ அப்போ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 60% ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 20% ப்ராஃபிட், சாரி 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அவனுக்கு 28% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ டிஸ்கவுண்டே கொடுக்காம இருக்கும்போது அவனுக்கு ப்ராஃபிட்டே எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அது எவ்வளோனாக்கா 60% கிடைக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.